श्रीमद्भे गोदाय नमः। वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोर् अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्ताम वैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रास द्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमो व्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातरा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। विक्रम्येन विदितादि जगन्ति भूम्नां विश्वस्यं परमकारणमामनन्ति विश्राणयन् प्रणयितां विदितान् पुमर्तान् गोप्ता समे भवतु गोपपुरादिराजः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை சூடிக் கொடுத்த மாடே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீயுரைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ ராமதூத கிருபா சிந்தோ மத்காத்யம் சாதய பிரபோ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் அம்பாவைக்கு சாற்று நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெறம் சன்னல் ஊடுகையலுகள பூங்குவளைப்போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இன்றைய 3வது நாள் ஓங்கி உலகளந்த என்ற பாசுரம். நாம் நேற்றைய தினம் முதல் 2 பாசுரங்களை அனுபவித்தோம். முதல் பாசுரத்திலே அதற்கு முன்பாக திருப்பாவையோட அறிமுகம் திருப்பாவை அவதாரிகையெல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மார்கழி திங்கள் மதினிருந்த நன்னாளால் என்ற பாசுரத்தினாலே அந்த காலத்தை கொண்டாடி அந்த நந்தகோபன் யசோதை இவர்கள் பெருமைகள் எல்லாம் பேசி கிருஷ்ணனை பேசி அந்த குமாரன் நந்தகோபன் குமாரன் யாரை குறித்து நம்ம இந்த விரதங்கள்லாம் இருக்கோம் என்பதெல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அந்த விரதம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் உண்டு இல்லையா? அதனால 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள் நாமுன் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மையற்றெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டு உய்யுமாறண்ணி உகந்தேலோரம்பாவான் பாசுரத்து 2வது பாசுரத்தில்
இன்ட்ரொடக்ஷனாக ஆரம்பித்தோம். அதில் பார்க்கும்போது வையத்து வாழ் வீர்கள் என்று வையத்தில் இங்கே ஆண்டாள் பூலோகத்தில் சிறப்பை விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறார். அதை பார்த்தோம், நேற்றுக்கு ஆரம்பித்தோம். ஏன்னா இந்த பூலோகம் தான் சிறந்தது. என்ன பூலோகத்தில் பார்த்தா, ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனால் திரும்பி வர முடியாது, பெருமாளை திரும்பி சேவிக்க முடியாது. பூலோகத்தில் பார்த்தா அர்ச்சாவதார ரூபையாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்காங்க இல்லையா, எங்கே பார்த்தாலும் போகலாம், சேவிக்கலாம். அதனால நிறையா விஷயங்கள்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். அதனால இந்த வையத்து வாழ்வீர்கள் இந்த பூமியில் இருக்கிறது ஆசைப்பட்டாலாம். அதனால என்ன ஸ்ரீ திருவரங்கத்தில் இருக்கிறவெல்லாம் எனக்கு வேற வைகுண்டெல்லாம் வேண்டாம், இந்த பூலோக வைகுண்டமாக திருவரங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். அதனால அப்படி விசேஷமாக அந்த வைகுண்டத்தில் வசிப்பது பார்த்தா சிறைக்கு ஒப்பதாகும். சிறையில் போய் இருக்க மாதிரி இருக்கவங்க 4 செவத்துக்குள்ளே இருக்கா சொல்லுவா இல்லையா, ஒரு வீட்டில் போனால் 4 செவத்துக்குள்ளே உட்காந்துருக்கா, வெளியில் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி விசேஷமாக நம்ம ஆற்றுல சொல்கிறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி வைகுண்டத்துக்கு போனால் அங்கன்னா உள்ளே தான் இருக்க முடியும், வெளியில் வர முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தா இங்கே என்ன ஆயர்பாடியில் கண்ணனோட அனுபவங்கள்லாம் பார்க்கலாம், கண்ணனோட லீலைகள்லாம் பார்க்கலாம். அதனால ராமன் காட்டுக்கு சென்றபோது அயோத்தியில் வசிப்பது வருந்தத்தக்கதா. ராமன் இல்லாமல் அந்த அயோத்தி இருக்காது, அப்படி இருக்காது. அது மாதிரி கண்ணன் இல்லாமல் கண்ணனோட நம்ம கண்ணனை சேவிக்கிறோம், கண்ணனோட விளையாட்டுகள்லாம் பார்க்குறோம், கண்ணனோடு சேர்ந்திருக்கோம். அதனால விசேஷம் என்று வையத்து வாழ் வீர்கள் நாமுன்னம் பாவைக்கு செய்யும் கிருசைகள். நாமுன்னம் பாவைக்குன்னு என்ன சொல்றான்னு கேட்டால், முன்பு எம்பெருமான் செயலை சொன்னால், முதல்ல எம்பெருமான் எப்படியெல்லாம் இருக்கான்னு அவனோட செயலை சொன்னாலாம். இப்பொழுது தங்களோட செயல்களையும் சொல்கிறான். நாங்கள்லாம் என்ன செய்ய போகிறோம், அதனால தங்களோட செயல்கள்லாம் நாம் பகவானை சேவிக்க என்ன பண்ணுறோம், பெருமாளை சேவிக்கணும்னா நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும். நம்ம நீ முயற்சி பண்ண, நான் முயற்சி பண்ணல, நான் முயற்சி பண்ணலன்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா, பகவானை சேவிக்கணும்னா ஒரு 10 அடி நடந்து வைக்கணும். நடந்து வச்சாதான் அவன் என்ன பண்ணுவான், பாக்கி இருக்கிற 90 அடி அவன் நடத்தி வைப்பானாம். அதனால நடந்து வருவான். பெருமாளை சேவிக்கணும்னா அவன் கூட வருவான் அங்கேருந்து. ஏன்னா நீ 10 அடி நடத்தி வச்சாச்சு, நம்ம சேவிக்க வந்துட்டானே, அவனை நம்ம போய் பார்க்க வேண்டாமா சொல்லிட்டு அப்படி ஓடி வருவானாம். அதனால நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படிதான். அதனால பகவத் சங்கல்பத்தில் எல்லாம் நடக்கிறது இருந்தால் கூட அதுக்கு முயற்சியாக நாம் ஏதாவது முயற்சி ஒரு 10 அடி எடுத்து வச்சா அடுத்த பாக்கியெல்லாம் அவன் பார்த்துப்பான். அதனால நம்ம செய்யறதுன்னு எதுவும் இல்லை, இருந்தாலும் நம்மளோட முயற்சி அங்கே ஆரம்பிக்கணும். அதில் பெருமாளை சேவிக்கணுங்கிற மாதிரி எந்த காரியம் செஞ்சாலும் அதற்கு செய்ய வேண்டிய காரியத்திற்கு நான் முயற்சி ஆரம்பித்தா பாக்கியெல்லாம் தானே நடக்கும். அதுவே இல்லாமல் உட்காண்டே இருக்க முடியாது இல்லையா, எல்லாம் பகவான் பார்த்துப்பான்னு அது பெருமாளை சேவிக்கிற மாதிரி தான். பெருமாளை சேவிக்கணும், நம்ம பெருமாளை சேவிக்கணும், ஒரு மனசில் ஒரு ஆசை வரணும். ஆசை வந்தால் அடுத்து நம்ம காலை எடுத்து வச்சாதான் அது நடக்கும். அதனால நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் நம் பாவைன்னா பகவான் பாகவதர்கள் இவர்களின் சமிருத்திக்காக செய்யப்படுகிறது இந்த விரதம். ஏன்னா இந்த நம் பாவைக்கு எங்கிறதுக்கு விசேஷமாக அனுபவங்க. அதனால இந்த விரதம் எதுக்குன்னா, பகவானையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழிப்பதற்காக இந்திரஜித்தால் செய்யப்பட்ட நிகும்பை போன்ற அந்த யஜ்ஞம். இந்திரஜித் என்ன பண்ணான், பாகவதர்கள் பகவான் இவாளெல்லாம் அழிக்கிறதுக்கு ராமாவதாரத்தில் அவன் பெரிய யஜ்ஞங்கள்லாம் பண்ணான் இந்திரஜித். அதனால தான் இந்திரஜித் அவனை வெல்ல முடியாமல் இருக்கிற காரணம். அதனால அந்த யாகத்தெல்லாம் பண்ணான் இல்லையா, அந்த நிகம்பல இந்த ஹோமத்தை பண்ணி அதுலேருந்து வரங்கள்லாம் கிடைச்சிது. அதனால அவனை யாராலும் வெல்ல முடியல. அந்த மாதிரி கிடையாது. இங்கே எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துங்கிற மாதிரி பகவானை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கிற, ஏன்னா நாடு முழுவதும் எல்லாம் நன்னா இருக்கணும், சுபீட்சமாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் இந்த விதத்தை பண்ணாலும். அதனால் நாமுன்னம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோம். எம்பெருமானோட குணங்களில் காதால கேட்பதே புருஷார்த்தம். ஏன்னா பெருமாளோட விஷயங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னா அதனால உபன்யாசங்கள்லாம் எல்லாரும் போறா. எதுக்கு உபன்யாசத்துக்கு போறா, ஆத்திலே இருக்க புஸ்தகத்தை படிச்சுக்கலாம் இல்லையா. ஆனால் பகவத் குணத்தை காதால கேட்கணும். ஏன்னா பத்ரம் கர்ணேமின்னு சொல்றா இல்லையா வேதத்துல. அதனால செல்வத்துக்கு செல்வம் செவிச்செல்வம் சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா. அதனால தமிழ்ல திருவள்ளுவர்லாம் சொல்றாரு இல்லையா, செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கும்போது செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மீயப்படும் அப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் நம்ம. இதெல்லாம் புதுசு ஒன்றும் இல்லை. அப்படி செவிக்கு உணவு தான் முக்கியம். அதனால செவிக்கு உணவு காதால கேட்கணும். அதனால கண் காது மூக்கு இவைகளை மாத்திரம் பகவான் இரட்டைகளாக படைத்திருக்கான. நம்மளோட கண்ணை பார்த்தா 2 கண்ணு, அப்புறம் பார்த்தா மூக்கு பார்த்தா 2 துவாரங்கள் இருக்கு. ஒரு மூக்கு தான் 2 துவாரங்கள். அவங்களை பார்த்தா அப்புறம் காது 2 காது. ஏன்னா எதுக்கு படிச்சிருக்கா அப்படின்னா, அவனுடைய கதைகளை கேட்க காது ஒன்று போதாது. ஏன்னா காது ஒத்த காதை மூறின்னு கேளுங்க, அது சத்தம் வராது இல்லையா, அதோட சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். அதனால அவனோட கதைகள்லாம் கேட்கணும்.
அவனுடைய நாமத்தை எல்லாம் எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்கணும், பஜனை எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 2 காது வேணும், 1 காது போதாது. அதனால தரிசிப்பதற்காக அடுத்து கண் எதுக்குன்னு பெருமாளை சேவிக்கணும்னா பெருமாளை பார்க்கணும், பெருமாளை அவனோட சௌந்தரியத்தை அவனோட அழகை நாம் அனுபவிக்கணும்னா 1 கண் போறாது இல்லையா? அதனால 2 கண் வச்சானா அவனோட துளசியை முகர துவாரம் 2 வேண்டும். அவனோட அந்த பெருமாளுக்கு சாத்திருக்கிற துளசி புஷ்பம் இருக்குல்ல, அப்படி விசேஷமாக உயர்ந்த துளசியை பற்றி சொல்லும்போது பின்னாடி பாசுரங்களில் சொல்லுவோம், அதை பற்றி விசேஷமாக அனுபவிப்போம். அப்படி அந்த துளசியை நம்ம முகரணும் அப்படின்னா வாசனை வேணும், வாசனையை பார்க்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன 2 வேண்டும் என்று படைத்திருக்கிறார். ஏன்னா இப்போ இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கறதுக்கோசரம் மாத்திரம் இல்லை, முக்கியமானது அந்த துளசியோட அந்த வாசனைகள்லாம் நம்ம நுகரணும்னா அப்படின்னா 2 துவாரங்கள் வேணும், அதுக்காக படைச்சாராம். அதனால சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு என்று காது கொடுத்து கேட்பதுதான் முக்கியம் என்று புராணம் கூறுகிறதாம். அதனால காதால கேட்கணும், நிறைய கேட்கணும், கேட்டுட்டே இருக்க சொல்லுவா இல்லையா கற்றல் கேட்டலே நன்றுன்னு கேட்டுட்டே இருக்கணும். காதால கேட்க கேட்க இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஆத்துல ஏதாவது ஒரு பாட்டெல்லாம் நமக்கு திடீர்னு எப்படி அந்த பாட்டெல்லாம் பாட வந்தது அப்படின்னு கேட்டால் அங்கே ஓடின்னு இருக்கோம். அங்கே ஆற்றுல டேப் இருக்கு, அந்த காலத்தில் டேப் இருக்காது. இப்போ பார்த்தா இப்போ டிவி, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்னென்னா அந்த பாட்டுகள்லாம் ஓடிண்டே இருக்கும், காதால் கேட்டுட்டே இருப்போம். நம்ம அதை உட்காந்து கூட பாட மாட்டோம், பார்த்தா பின்னாடி பாட ஆரம்பிச்சிருவோம் நம்ம பின்னாடி. அது மாதிரி குழந்தைகள்லாம் பார்த்தா ஆற்றுல பார்த்தா நம்ம அந்த பாட்டுகள்லாம் பாடிட்டே இருக்கும், அந்த குழந்தைகள்லாம் பாட ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தா நிறையா டிவி ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம் பாருங்க, இந்த நிறைய குழந்தைகள்லாம் எப்படி பாட ஆரம்பிக்கிறது பாருங்க. அந்த காலத்துலலாம் தெரியல, இப்போ இந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள்லாம் பாடுறது. அது காரணம் என்னென்னா காதால கேட்டுட்டே இருக்குது. சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ என்று விசேஷமாக. அப்புறம் எம்பெருமானோட சரித்திரங்களை சொல்பவர்களை காட்டிலும் அதை கேட்பவர்களுக்கு தான் ஆனந்தம் அதிகம். ஏன்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள்லாம் சொல்கிறோம், உபன்யாசகர்கள்லாம் இருக்கா, அவெல்லாம் விட அங்கே உட்காந்து ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க, அவளுக்கு தான் அதை விட சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனந்தம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அதை கேட்க பெருமாளோட அனுபவங்கள்லாம் கேட்க அதில் ஊன்றி போறா. ஏன்னா காதால கேட்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது பகவானை அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவளுக்கு தான் ஆனந்தம் அதிகமாக இருக்கும். சொல்பவர்கள் கேட்பவர்கள் ஆனந்தம் அடைய வேண்டும் என்று என்ன பண்ணுவா? நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த கதையெல்லாம் சொல்கிறோம், பெருமாளோட கதைகள்லாம் சொல்கிறோம். மற்ற உபன்யாசங்கள்லாம் பெரிய உபன்யாசங்கள்லாம் இருக்கான்னா அவள் மேடையில் போய் உட்காந்து என்ன பண்ணுவா? சொல்பவர் அவள் கீழே உட்காந்துருக்கா இல்லையா, ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கா, அவள்லாம் கேட்கணும், அவெல்லாம் ஆனந்தம் பெற வேண்டும் என்பதற்காக அதில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அதனால ஊற்றமுடையாக இருப்பார்களாம் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் உட்கார்ந்துருக்கவெல்லாம் கேட்பவர்கள் என்னன்னா அப்படி கிடையாது. அதனால காதுகளில் விழுந்தும் அதிலே ரசித்து ஆனந்திருப்பார். சில பேர் பார்த்தா கண்ணை முடிந்திருக்கான்னு என்ன அர்த்தம்? அதில் லயித்து இருப்பா. சில சமயம் அவளோட ஞாபகம் இருக்காது, தூக்கத்தில் போயிடுவார். அவ்வளோ ஆனந்தம், தூக்கம் ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏற்ற மாதிரி உட்காந்துருக்கிறவாளுக்கு அந்த காதால கேட்க அந்த ஆனந்தம் பெருகுமாம். அதனால அப்படிப்பட்ட பத்ரம் கர்ணேமைங்கிற மாதிரி எம்பெருமான குணங்களை காதால் கேட்பதே நல்லது. அதனால கேளீரோ என்று வார்த்தையை போட்டாலாம், அங்கே கேளீரோ அப்படிங்கிறான். அப்புறம் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடிப்பாடி. பார்க்கடலுள்னா சமுத்திரத்தில் வசிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா? திருப்பார்கடல்ல படுத்துட்டு இருக்கான் இல்லையா? அந்த கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கான், தூங்கல, அவன் தூங்குற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அப்படி சமுத்திரத்தில் வசிப்பவன் ஸ்ரீமன் நாராயணன், அவனே கண்ணன் வேற யாரும் இல்லை இல்லையா? அங்க வடபத்திரசாரியே கண்ணன் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு காட்டி கொடுத்தார் இல்லையா? அந்த மாதிரி சமுத்திரத்தில் வசிக்கக்கூடிய நாராயணனே கண்ணன், அவன் நந்தகோபனுடைய குமரன். அதனால பார்க்கடல் தேவர்களால் கூக்குரல் கேட்கும் இடம். பார்க்கடல்ல பார்த்தா இப்ப பார்த்தா தேவர்கள்லாம் கூக்குரல் பெட்டிஷன் கொடுக்கக்கூடிய இடம் பார்க்கடல். அப்படிப்பட்ட திருப்பார்க்கடல் சயனிச்சு நிற்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணனே கண்ணன். அதனால பையத்துயன்ற பரமநடிப்பாடி. பையத்துயன்ற பார்க்கடல்ல பாம்பனையில் உறங்குவது போல் பாவனை செய்வான், அவன் தூங்குவதில்லை. அதான் பார்த்தோம். பயிர் செய்தவங்க ஒரு பயிரெல்லாம் ஒரு வயல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வயல்லாம் இருக்கு. அந்த வயலில் நிறைய பயிர்கள்லாம் வயலில் என்ன பண்ணுறான், நிறையா அந்த இதெல்லாம் கல்டிவேஷன்லாம் பண்ணுறான். கல்டிவேஷன்லாம் பண்ணால் நிறையா பயிர்கள்லாம் வளர்ந்துருக்கு, நெல் வளர்றது, கரும்பு வளர்றது, அந்த மாதிரி நிறையா பயிர்கள்லாம் வளருது. அப்போ அந்த பயிர்களுக்கு என்னென்ன அதை பாதுகாக்கணும் இல்லையா? வேலி போடுவான். அந்த பயிர்கள்லாம் மாடுகள்லாம் மேயாமல் இருக்கணும்னு வேலியெல்லாம் போட்டு அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுவான் இல்லையா? அப்போ அந்த பயிர்களுக்கு தீங்கு வராதபடி பாதுகாப்பான். என்ன பண்ணுவான்? அங்கே போய் சில சமயம் பார்த்தா அந்த சோளக்கொள்ளையெல்லாம் பார்ப்போம். சோளக்கொள்ளையெல்லாம் இருக்கிறதுக்கோசரம் அவன் அங்கேயே குடிசை போட்டுன்னு உட்காந்துருப்பா. அங்கே குடிசையெல்லாம் போட்டுட்டு
அந்த பயிர்களுக்கு ஏதானும் தீங்கு எதுவும் வரக்கூடாது என்பதற்காக அங்கே குடியிருப்பா, அங்கே பாதுகாப்பா. அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறான்னா, பகவானும் அவனால் நம்மெல்லாம் வந்து பயிரிடப்பட்டவர்கள், பகவானால் படைக்கப்பட்டவர்கள், நம்மெல்லாம் பயிரிடப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட பயிர்கள் போன்ற நம்மை பாதுகாக்க க்ஷீரசமுத்திரத்தில் சயனிச்சு பார்த்துட்டு இருக்கானோம். அதனால க்ஷீரசாகரத்தில் அங்கே படுத்துட்டு நம்மெல்லாம் பயிர்களாக நம்மெல்லாம் பாதுகாக்கணும், நம்மளுக்கெல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் அவன் சயனித்து கொண்டிருக்கிறானாம். அப்படி பார்க்கடலில் பகிர்ந்துயர்ந்த பரமனடிபாடி. ஒரு சமயம் ஒரு திருஷ்டாந்தம், ஒரு கதையெல்லாம் பெரியவா சொன்ன கேட்டது. ஒரு சமயம் என்னன்னா, திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய அமுதனுக்கு பல தடாக்கள் க்ஷீரானத்தை செய்வித்து அமுதனுக்கு அமுது செய்ய தொடங்கினார்களாம். அங்கே பெருமா கீரானோன்னா கேட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கீரானங்கள்லாம் அப்படி விசேஷமாக இதில் பின்னாடி வரப்போகிறது இல்லையா, கூடாரை வெல்லும் சீர்பாதுரத்தில் அந்த அனுபவம் அப்படிப்பட்ட விசேஷமாக அந்த அந்த எப்படி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி ஒரு கீரானம் அந்த பெருமாளுக்கு வந்து அமுது செய்வதற்காக அங்கே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது எம்பெருமான் வந்து ஆழ்வார் அங்கே போனாராம். ஆழ்வாரை பார்த்து சொல்லாராம், முன்பு நீர் அமுது செய்யும் அப்படின்னு சொல்லாராம். ஆழ்வாரை பார்த்து நீ முதல்ல சாப்பிடுங்கவும் சொல்லணும். அதை கேட்டோடனே ஆழ்வார் வந்து நடுங்கி போயிட்டார். என்னடா பெருமாள் வந்து நம்மளை போய் எப்படி சொல்லாரு, நம்ம யாரு, நம்மளும் பெருமாளோட தாசன், நீரோ சுவாமி, அப்படி இருக்க நான் எப்படி உமக்கு முன்னாடி சாப்பிட்றதுன்னு கேட்குறாராம் ஆழ்வார். என்ன வாழலாம் பேசக்கூடியவா, பெருமாளோட பேசக்கூடியவா. அதனால கேட்டோடனே அவர் சொல்லாராம், பெருமாள் சொல்லாராம், நீ சொல்வதெல்லாம் கரெக்டு, நான் சுவாமியானபடியால் நான் சொல்வதை தாசனான நீர் செய்து கேட்கணும் இல்லையா, சொன்னதை கேட்கணும் இல்லையா. நான் வந்து சுவாமி, நீர் தாசன், அதனால நான் சொல்லதை நீ கேட்கணும், அதனால தாசனான நீர் செய்ய தொட்டேன் என்று சொல்லலாம். அதனால பதில் சொல்ல முடியாதபடி ஆழ்வார் என்ன பண்றாராம், ஆழ்வார் வந்து எம்பெருமான் அபிப்பிராயப்படி நடந்து கொண்டாராம். என்ன பண்ணார், பெருமாளுக்கு முன்னாடி அவர் அமுது செய்தார். அதனாலதான் அங்க ஆகையால் தான் அங்க 6வது ஆழ்வான் என்ற பெயர் இவருக்கு ஏற்பட்டதாம். அதனால விசேஷமான அந்த அனுபவம் அங்க பரமன் அடிப்பாடி. அடிப்பாடின்னா தாசரான நாம் அவனுடைய திருவடிகளில் நோக்கமுடையவர்கள். நம்மளாம் தாசன்னா நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, நிறைய பேர் பரிபாஷையில் சொல்லும் தாசன்லாம் சொல்லுவா. ஏன்னா அவர்களோட திருவடிகளில் நோக்கமுடையவர்கள். உன்னோட திருவடியை வந்து நான் சேவிக்கிறேன். பெரியவாள்லாம் 2 பேர் பார்த்தா 2 பெரியவாள்லாம் நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய பேர்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் கீழே விழுந்து சேவிப்பாவா. இந்த பெரியவர் அவ வயசுக்கெல்லாம் பார்க்கறதில்ல. அந்த அப்படிப்பட்ட தாசபோதனான இருக்கிறவர்கள்லாம் பார்த்தா அப்படி ஒருத்தர் சேவிச்சுட்டு அப்படியெல்லாம் பண்ணுவா. அதனால தாசரான நாம் வந்து அவனுடைய திருவடிகளில் நோக்கமுடையவர்கள். கேசவ நம்பியை கால் பிடிப்பான் இப்போது என்று ஆண்டாள் நிறைய விசேஷமாக பாசுரத்தில் சொல்லும்போது, கால்களை பிடித்தா விடுபட்டு போக முடியாது. எதுக்கு காலை ஏன் சொல்றான்னு கேட்டால், யாராவது போய் எங்கே நடந்து போகும்போது அவளோட காலை பிடிச்சுன்னா அவள் மேலே நடக்க முடியுமா? அவள் அந்த என்ன காரியம்னு கேட்டு அவள் நின்று, ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்க்கும்போது கையை பிடிச்சிருந்தா அப்படி கையை பிடிச்சின்னு போயிட்டே பேசினே போயிருப்பா. ஆனால் காலை பிடிச்சுன்னா மேலே மூவ் பண்ண முடியாது. அதனால பெருமாளோட திருவடியை பற்றினா பெருமாள் நிச்சயமா வந்து நமக்கு என்ன பண்ணுவான், நம்மளை சரணாகதி பண்ணா நம்மளை நிச்சயமா காப்பாற்றுவான். அதனால கால்களை பிடித்தாலும் விடுபட்டு போக முடியாது பார்க்கும்போது. ஏன்னா சுக்ரீவன் என்ன பண்ணான், ராமனோட கையை பிடிச்சான். முதல்ல போய் சுக்ரீவன் ராமனோட கையை தான் பிடிச்சிருந்தான். அதனால அவனுக்கு முதல்ல தீமை ஏற்பட்டது, சுக்ரீவனுக்கு முதல்ல தீமை ஏற்பட்டது. அதன் பிறகு பார்த்தா அதை ஆயிரபாடி பெண்கள் தான் என்ன பண்றான்னு கேட்டா விசேஷமாக, அதனாலதான் சுக்ரீவனுக்கு வந்து முதல்ல தீமையெல்லாம் ஏற்பட்டது. அடுத்தது நெய்யண்ணோம் பாலண்ணோம் நாட்காலை நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் மேல போலாம். அதனால நெய்யண்ணோம் ஏன்னா இந்த விரதத்துக்கு என்ன பண்றோம், நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி. நெய்யண்ணோம்னா ஆயிரபாடி பெண்கள்லாம் நெய் பால் இதெல்லாம் வந்து உண்ணமாட்டோம் என்கின்றார்கள். இவாள்லாம் நாம் விரதம் இருக்கோம். விரதத்தும் போது இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பசி இருந்தால் தானே உண்ண வேண்டும். பசி பெருமாளை பார்த்துட்டு இருக்கா, கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கா, கிருஷ்ணனை அனுபவிச்சுட்டு இருக்கான், கிருஷ்ணனோட சேர்ந்து அவள்லாம் இருக்கும்போது அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் பசிங்கிற ஒரு உணர்வே கிடையாதான். அதனால பசி இருந்தால் தானே சாப்பிடணும். சொல்லுவா இல்லையா, பசிக்காமல் சாப்பிடாது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்ல வழக்கம். ஆனால் இப்போ இந்த காலத்தில் அதெல்லாம் முடியாது இல்லையா. இவாள்லாம் டைம் டேபிள்லாம் போட்டு கொடுக்குற டாக்டர்ஸ்லாம் டாக்டர்ஸ்லாம் போனால் இந்த மாதிரி உடம்புக்கு இந்த மாதிரி டயத்தில் இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு கொடுக்குறா. அந்தந்த டயத்தில் போய் வயத்தில் போய் இரண மாதிரி தான் ஆகலையான்னு தெரியாது. அந்த டயத்துக்கு மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆகாரங்கள் என்ன சொல்லாலோ அதெல்லாம் சாப்பிட்றோம். அதனால இங்கே என்னன்னு கேட்டால் பசி இருந்தால் தானே உண்ண வேண்டும். ஆயுர்வாடி பெண்கள்லாம் இதெல்லாம் நெய் பால் இவைகள்லாம் உண்ணமாட்டோம். அப்புறம் உண்ணம் சோறு பருகு நீர் தின்னம் வெற்றிலை எல்லாம் கண்ணன். ஆழ்வார் அனுபவம் என்ன, ஆழ்வார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நீதான் பெருமாள் தான் உண்ணும் சோறு
நான் சாப்பிட்ற சாப்பாடு நீதான், அப்புறம் பருகு நீ, நான் சாப்பிட்ற தீர்த்தம் என்ன யாருன்னு கேட்டா நீதான், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். ஏன்னா நான் சாப்பிட்ற வெற்றிலை கூட அது யாருன்னு கேட்டா கிருஷ்ணன் தான். அதனால இவர்கள் அருந்தி கொண்டு இருப்பதால் பசி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால இதெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிட மாட்டோம், நெய்யெல்லாம் சாப்பிட மாட்டோம், பால்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால இதற்கு வாய்ப்பே இல்லை, பசி இல்லை. அடுத்தது எம்பெருமான திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்வதாகிற அமுதத்தை அடுத்து இன்னும் மேல ஒருபடி போறா. என்னன்னு கேட்டா பெருமாளோட அவனோட திருநாமம், பெருமாளோட திருநாமம் சகஸ்ரநாமம் எத்தனை நாமம், சகஸ்ரநாமத்துக்கு மேல எத்தனையோ நாமங்கள்லாம் இருக்கு பெருமாளோட திருநாமம். அந்த நாமத்தை சங்கீர்த்தனம் செய்யறா, எல்லாரும் சங்கீர்த்தனம் செஞ்சுட்டே இருக்கா. அங்க அந்த விரதத்தை நடக்கும்போது பின்னாடி பார்க்கலாம், பாசுரங்கள்லாம் பாடிட்டே போறா இல்லையா, பகவன் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி திருநாமத்தை செய்யீர்த்தனம் செய்வதாக அந்த அமுதம், அந்த அவனோட திருநாமம் எப்படி இருக்குன்னு கேட்டா அமுதமாக இருக்கான். அமுதத்தை பத்தி அமுதம் யாராவது சாப்பிட்டு தெரியாது. அதனால அது அவ்வளோ டேஸ்ட் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய உயர்ந்ததாக இருக்கக்கூடியது அவனோட சங்கீர்த்தனம், அவனோட நாமம். புசித்தவனுக்கு அது கட்டு சாதமாக ஆகிறதாம். அதனால அப்படி விசேஷமாக எவ்வளவு தூரம் சென்றாலும் பசி கிடையாது அவளுக்கு. அதனால நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, எவன் தினந்தோறும் முஷற்காலத்துல நீராடுகிறானோ அவனுக்கு உடலில் அழகு, ஒளி, சுத்தி, புகழ், ஆயுள், ஆரோக்கியம் முதலியன உண்டாகிறது என்று சாஸ்திரத்தை சொல்றது. யார் காலங்கார்த்தால இந்த உஷற்காலங்கிற காலங்கார்த்தால, சில பேர் காலங்கார்த்தாலங்கிற அந்த இதே பார்த்தே இருக்க மாட்டா, அவ சூரிய உதயத்தையே பார்த்துருக்க மாட்டா. அவளுக்கு காலங்கார்த்தாலங்கிறது 10 மணியோ 11 மணியோ 12 மணி தான் இருக்கும். அப்படி இல்லை. ஏன்னா உஷற்காலத்துல எவன் தினந்தோறும் காலத்தை நீராடுகிறானோ அவனுக்கு உடல்ல அழகு வருமாம். அதனால ஒளி கிடைக்கும், சுத்தி கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஆயுள் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் சொல்லலாம் சாஸ்திரம். அதனால எம்பெருமான் பிரிவு தாங்க முடியாமல் அதனால் ஏற்படும் தாபத்தை தீர்க்க ஸ்நானம் செய்வது. ஏன்னா பெருமாளோட இவாள்லாம் இருக்கு, விரதங்கள்லாம் இருக்கா இல்லையா, காலங்காலத்தில் விரதங்கள்லாம் நீராடி தீர்த்தமாடி ஸ்நானங்கள்லாம் செய்து இருக்குன்னு கேட்டா அவன் பகவான் நினைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். அதனால பரதாழ்வார் என்ன பண்றான், பரதன் ராமாயணத்தில் பார்க்கும்போது பரதாழ்வான் பார்க்கறான், ராமனை காணும், அவன் காட்டுக்கு போயிட்டான். ராமன் பிரிவு தாங்க முடியாமல் என்ன பண்றான், அப்ப பாதி ராத்திரியில போய் தாபம் தீங்க சரியோ நதியில ஸ்நானம் பண்ணானாம். பாதி ராத்திரியில் அங்கேருந்து வந்தான், காணும், ராமனை காணும், அவன் அந்த பிரிவு தாங்க முடியல. அதனால தாபத்துல என்ன பண்றான், போய் நடுநிசையில போய் அந்த சரியோ நதியில போய் தீர்த்தாமாடுறானாம். அதனால நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு ராமுடையோம், மையிட்டெழுதோம் கண்களுக்கு அலங்காரத்திற்காக மையிட வேண்டியதில்லை. ஏன்னா கண்ணுக்கு அலங்காரத்துக்காக மையிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மையிடுறதுங்கிறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம். கல்யாணத்துல பார்க்குறோம், மாமியார் மையிடுறதுன்னு சொல்லுவா இல்லையா, எதுக்கோசரம் கேட்டா அது ஒரு மங்களகரமான ஒரு காரியம். அந்த மங்களகரமாக செய்வது என்று ஏற்பட்டது மையிடுறது. அப்படி இருந்தாலும் அதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். மங்களகரமான செயலாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம், அதனால் அதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். மலரிட்டு நாமுடையோம். கூந்தல்ல பார்த்தா புஷ்பங்கள்லாம் நாங்கள் அணிய மாட்டோம். இப்போ திருப்பதி மலைக்கு போனால் சில பேர் அந்த வழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்க. திருப்பதி மலையில் போனால் பெண்கள்லாம் பூ வச்சுக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம் அங்கே பெரியவாள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது. அது மாதிரி இங்கே கூந்தல்ல வந்தால் புஷ்பங்கள்லாம் நாங்கள் அணிய மாட்டோம். மலரிட்டு நாமுடையோம். சில ஆண்கள்லாம் பார்த்தா புருஷர்கள்லாம் என்ன பண்ணுவா, அவளுக்கெல்லாம் கூந்தல்ல பூ வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதனால அந்த கூந்தல்ல புஷ்பத்தை என்ன பண்ணுவா, முடிஞ்சு வச்சுப்பா வெளியில தெரியாம. என்ன அவன யாராவது பார்த்தா ஆண்கள்லாம் பூ வச்சுருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை பரிகாசம் எல்லாம் பண்ணுவா இல்லையா. அதனால பிறர் பார்த்தா நகைப்பார் என்று ஒருவருக்கும் தெரியாத அளவில் தன்னோட அந்த சிகையெல்லாம் வச்சிருந்துப்பா. அந்த சிகையில வச்சிருந்தா தலையில வச்சு புஷ்பத்தை கூந்தல்ல முடித்துக் கொள்வார்களாம். அப்படி விசேஷமாக அப்படிப்பட்ட புஷ்பங்களை நாங்கள் அணிய மாட்டோம். அதனால அவள்லாம் ஆண்கள்லாம் அணியிற மாதிரி கூட நாங்கள் அணிய மாட்டோம். அதனால அவ்வாறு நாங்கள் அணிய மாட்டோம். பெரும்பாலும் பார்த்தா பெண்கள்லாம் பார்த்தா புஷ்பத்துல அவளுக்கு அபேட்சை உண்டு, ஆசை உண்டு. பெண்கள்லாம் பார்த்தா புஷ்பம் நிறைய போய் பார்க்கலாம். பெண்கள்லாம் பார்த்தா தலையில பூ வச்சிருந்தா நிறைய பேர் போயின்னு இருக்கா. சில பேர் அதனால புஷ்பங்கள் இல்லாமல் இருக்கிறது இல்லை, அவளுக்கு ஆசை உண்டு. அதனால ஒரு பெண் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண் என்ன பண்ணுவாளாம், தன் கையில ஒரு முழம் புஷ்பம் இருந்தால் அதை 2ஆ கட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொடுப்பாளாம். அதனால கொடுத்து தானம் பண்ணிவாங்க. இது பார்க்கலாம், நிறைய ஆற்றுல பார்க்குறோமா. ஆற்றுல போகிறோம், நம்ம ஆற்றுக்கு யாராவது வரா, கெஸ்ட் வரா, ஒரு புஷ்பங்கள்லாம் வச்சுருக்கும். அங்கே உடனே கட் பண்ணி அவளுக்கு ஒரு புஷ்பம் கொடுப்பா. இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோன்னா அங்கே பார்த்தா கட் பண்ணி அதுக்கோசரம் 20 முழம் பூ வாங்கி அங்கே இருக்கிறவா அத்தனை பேருக்கு புஷ்பங்கள்லாம் கொடுத்து தலையில் அணைய சொல்கிறா. அதனால் அப்படிப்பட்ட அந்த புஷ்பங்கள்லாம் இருந்தால் கூட அருகில் இருக்கும் பெண்களுக்கு கொடுத்து தானம் மகிழ்வாளாம். அப்படி
இதனை செய்யாதால் இந்திராணிக்கு பங்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் கழுதலாம் இந்திராணிக்கு இதனால பங்கம் ஏற்பட்டதாம். அதனால அப்படி இருந்தும் இந்த நோன்பிற்காக நாங்கள் என்ன பண்ணோம், புஷ்பங்கள்லாம் தரிக்க மாட்டோம், மலரிட்டு நாமுடையோம், பூவெல்லாம் வச்சுக்க மாட்டோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம். செய்யாதன செய்யோம்னா பெரியவர்கள்லாம் எதெல்லாம் செய்ய மாட்டாளோ, அதனால பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கிறத விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். பெரியவாள்லாம் இதெல்லாம் செய்ய எங்களுக்கு வந்து அறிவெல்லாம் கிடையாது, நாங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் படித்தது கிடையாது. பெரியவாள்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா பெரியவர்கள் எதை செய்ய மாட்டார்களோ அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா சாஸ்திரங்கள் கூறியிருந்தாலும் அதில் எங்களுக்கு சில சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா கண்ணன் தான் எங்களுக்கு முக்கியம். கண்ணனை வந்து நாங்கள் அடைய வேண்டும், கண்ணனை பூஜிக்க வேண்டும், கண்ணனை பார்த்து நாங்கள் கூட இருக்க வேண்டும், கண்ணனோடு இருக்க வேண்டும் என்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால நாங்கள் இதெல்லாம் செய்ய மாட்டோம். அப்புறம் செய்யக்கூடாத 5 வகையான இருக்காம், அஞ்சா பிரிச்சிருக்கலாம் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கோசரம். அதாவது அகிருத்திய கரணம், அப்புறம் கிருத்திய கரணம், பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசஹ்யா அபச்சாரம் என்று 5ஆ பிரிச்சிருக்கலாம். என்னன்னு பார்க்கலாம். அதை ஏன்னா காரணமாவது பரமஹிம்சை. அகிருத்திய காரணமாவது என்ன, பரமஹிம்சை, பரஸ்தோத்திரம், அதெல்லாம் பரதிரவிய அபகரணம், அபக்ஷபக்ஷணம், அதெல்லாம் முதல்ல 5 வந்து என்ன, பரமஹிம்சை, எல்லாரும் ஹிம்சை பண்ணக்கூடாது. பரஸ்தோத்திரம்னா மற்றவாளெல்லாம் மனுஷாலாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணக்கூடாது. பர திரவிய அபகாரம், அதை திருடது கூடாது. அதெல்லாம் வந்து 5 விஷயமாக முதல்ல. அது அபக்ஷ பக்ஷணம்னா தேவை இல்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற. அபக்ஷ பக்ஷணம்னா வெளியில் பக்ஷணம்னு சாதாரண பக்ஷணம் இல்லை, எந்த சாப்பாடுமே அந்த மாதிரி சாப்பிடக்கூடாத விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கிருத்திய கரணம் என்னன்னு கேட்டால், தங்களது வர்ணத்துக்குள் ஆசிரமத்துக்கு ஏற்பட்ட செயல்களை சரியான காலத்தில் சக்தி இருந்தும் செய்யாமல் இருக்கு. நாம் வந்து இதெல்லாம் செய்யணும்னு நம்ம விதிச்சிருக்கும் போது அந்த காரியங்களாம் நம்மளால செய்ய முடியாதெல்லாம் இல்லை. ஒரு காலம்பரை இருந்துட்டு ஏதாவது ஒரு நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணணும்னா அந்த நித்தியகர்மானுஷ்டானம் நம்மளால செய்ய முடியாத, பணமோ காசோ செலவில்லை, நம்மளோட பிசிக்கல் ப்ரெசன்ஸ் தான் சேவை. அதை வந்து நம்ம செய்யாமல் என்ன பண்ணுறோம், அதாவது செய்யாமல் சரியான காலத்தில் செய்யாமல் இருந்தும் செய்யாமல் இருப்பது அது கிருத்திய காரணமாகிறது. அப்புறம் பகவத் அபச்சாரம், தேவதாந்திரங்களோட எம்பெருமானை, எல்லாம் தேவதாந்திரங்களோட பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை பரதத்துவம் சொல்லி அங்கே பொற்கொழியெல்லாம் தொங்க விட்டு அங்கே பாண்டிய மன்னருக்கு பெரியாழ்வார் அறுதியிட்டு கூறினார் இல்லையா, அப்படி இல்லாமல் அதை வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் பரதேவதாந்திரங்களோடு ஒப்பிடுவது. அப்புறம் ராமகிருஷ்ணா அவதாரங்களை மனுஷ புத்தியை பண்ணுதல். ராமகிருஷ்ண அவதாரம்னா நம்மளோட ராமன் வந்து அப்படி மனுஷனா ஆத்மான மானுஷம் பண்ணி மனுஷனா இருந்தான்னு சொன்னா கூட நம்ம என்ன பண்றோம், நம்மளோட மனுஷ புத்தி கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் எப்படிலாம் இருந்தால் நம்மளோட மனுஷ புத்தியை அங்கே ஒன்று செலுத்தக்கூடாது. அப்புறம் பகவத் திரவிய அபகரணம், பெருமாளுக்குன்னு வச்சிருக்கிற திரவியங்கள்லாம் வந்து அபகரணம் பண்ணக்கூடாது, அங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கோயிலில் போகிறோம், கோயிலில் பெருமாளுக்குன்னு வச்சிருக்கிற ஏதாவது சாமானை தூக்கி ஆற்று கொண்டு போகிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் பகவத் திரவிய அபகரணத்திற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருக்காளோ, இந்த மாதிரி ஏதாவது சாமான்கள்லாம் எடுத்துன்னு போனோம்னா பார்த்து எடுத்துன்னு போனோம் இல்லையா. கோவிலேருந்து எடுத்துன்னு போகிற சில சமயங்கள்லாம் நிறையா கோவிலெல்லாம் நிறையா நடக்கிறது பார்க்குறோம், அதெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவா யாராக இருக்கா இல்லையா, அவளும் தான் சேர்ந்து. அதனால் பகவத் அபச்சாரம். அப்புறம் பாகவத அபச்சாரம், அகங்கார அர்த்த காமங்கள் அடியாக ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பண்ணும் துரோகம். நிறையா அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாகவதர்கள், யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாலோ அவெல்லாம் பாகவதர்கள். அந்த பாகவதற்கு நம்ம அபச்சாரம் பண்ணக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, அது பாகவத அபச்சாரம். அப்புறம் அசகாக்கிய அபச்சாரம்னா காரணமின்றி பகவத் பாகவத விஷயம் என்றால் அதனால நல்ல விஷயங்கள்லாம் சொல்றோம், அதனால காரணம் இல்லாம அந்த பகவத் ராமாயணமோ மகாபாரதமோ பாகவதமோ அதெல்லாம் இல்லாம விஷயம் என்றால் பொறுக்காமல் இருத்தல், அதெல்லாம் காதால கேட்கறது, பொறுக்காமல் இருக்கிறது, அது ஆச்சாரிய அபச்சாரமும் தத்பக்த அபச்சாரமும் என்று விசேஷமாக அந்த மாதிரி அபச்சாரங்களை பிரிச்சிருக்காளாம் அங்க. அதனால ஆச்சாரியன் பேர் நம்ம அபச்சாரம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆச்சாரியன் நமக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவன் ஆச்சாரியன். அவனோட நம்ம என்ன பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம அபச்சாரம் பண்ணாம இருக்கணும். அவரை பத்தி தப்பா சொல்றது, இந்த ஆச்சாரன் இப்படி இருக்கார், அந்த ஆச்சாரன் இப்படி இருக்கார், இவர் இப்படி பண்றார் அப்படி பண்றாரு எதுவுமே சொல்லாம இருக்கிறது அபச்சாரமாகும். தத்பக்த அபச்சாரம் விசேஷமாக அந்த கிருத்தியகரணத்துல இந்த எல்லாமே சொல்றான். அடுத்தது தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள்னு கோல் சொல்லுதல். நிறைய இடத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார். அதனால பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது பின்னாடி பார்க்கும்போது அந்த கிருஷ்ணனோட லீலைகள்லாம் பார்க்கும்போது பக்கத்தாத்துல போய்
அந்த நெருப்பு வேண்டி சென்றோம் அவனு சொல்லி பக்கத்தாரில் போய் நெருப்பு வேண்டி போய் வாங்கறதுக்கோசரம் மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கோசரம் பக்கத்தாரில் போய் அந்த வாங்கிட்டு வரலாம். அதுக்குள்ளே என்னாச்சுன்னு கேட்டால் கொஞ்ச நேரம் பேசியிருந்தாளாம். இறைப்பொழுதில் அங்கு பேசி நின்றேங்கிற மாதிரி பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவங்க. அதனால என்ன பேசுகிறான்னு கேட்டால் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி ஒருத்தர் பேசியிருப்பாளா இருக்கு அந்த காலத்தில். இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நடக்கிறதுல ஒருத்தர் பார்த்துருந்தா ஒருத்தரை பற்றி சொல்றது அந்த மாதிரிலாம் இல்லாமல் தீக்குறளை சென்றோதும் அசோகவனத்தில் சீதையை அரக்கர்கள்லாம் மிரட்டினார்களாம். ஏன்னா ராமாயணத்தில் பார்க்கும்போது அசோகவனத்தில் எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள் அந்த அரக்கியர்கள்லாம். அதனால அவளெல்லாம் என்னென்ன ராமன் வந்தோடனே காட்டி கொடுக்கலாம் இல்லையா, சீதை அது மாதிரி பண்ணலையா. அதனால சீதை சீதா பிராட்டி ராமனிடம் சொல்லவில்லை, கோல் சொல்லவில்லை. அதே போல எங்களிடம் ஒருவருக்கொருவர் நாங்கள்லாம் ஒருத்தருக்கு பரிகாசம் பண்ணிட்டு இருந்தா கூட கண்ணனிடம் குறை கூற மாட்டோம். ஒருத்தர் கண்ணனை பத்தி நிறைய பார்க்கலாம். கண்ணன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் திருடன் அப்படியெல்லாம் நிறைய பேசுவா. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட நாங்கள்லாம் ஒருத்தர் பரிகாசம் தான் பண்ணியிருப்போமே தவிர கண்ணனிடம் சென்று நாங்கள் குறை கூற மாட்டோம். அதனால அப்படி சொன்னதை திருப்பி சொல்லுதல், பிறர் ஒருவரை பற்றி கோல் சொன்னால் நாங்கள் அவற்றை சொல்ல மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி உகந்தேலோரம்பாவாய். ஐயமும் பிச்சையம்னா குரு முதலானவர்களுக்கு கொடுத்தல் ஐயம். ஏன்னா குரு முதலானவர்களுக்குலாம் நம்மளாம் கொடுக்கறது ஐயம். அப்புறம் சன்னியாசி பிரம்மச்சாரி முதலவர்களுக்கு கொடுத்தல் பிச்சை. குருங்கிறது வேற, சன்னியாசி வேற. அப்புறம் சன்னியாசிகளுக்கெல்லாம் பார்த்தா பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் கொடுத்தல் ஒரு பிச்சை, பிக்ஷைன்னு சொல்லுவா இல்லையா. சன்னியாசிகள்லாம் இன்னைக்கு பிக்ஷை சாதிக்கிறது, யாரோ பிக்ஷை சாதிப்பா, பிக்ஷைக்கு எழுந்திரல அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவோம். அதனால அவளுக்கெல்லாம் கொடுத்தல் ஒரு பிச்சை. அப்புறம் கேட்பவர்களுக்கு கொடுப்பதும் பிச்சை. யாராவது உங்ககிட்ட அம்மா தாயன்னு கேட்குறாளே எனக்கு, அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆத்துல எனக்கு இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்கன்னு யாராவது கேட்கும்போது அவளுக்கு கொடுப்பது பிச்சை. கேட்காமல் நாமே கொடுப்பது ஐயம். இதுதான் உயர்ந்த தர்மம். கேட்காமலே நம்ம கொடுக்கணும், அதுதான் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. அப்புறம் சரியான தேசத்திலும் சரியான காலத்திலும் சத்பாத்திரத்தில் கொடுப்பது தானம். தானம் பண்றோம் இல்லையா, நம்ம தானம் பண்றோம் சொல்றோம். அதை சாதாரணமாக தானம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தகுந்த சரியான தேசத்துல சரியான இடத்துல சரியான காலத்துல அதுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. ஏன்னா அந்தந்த காலத்துல விசேஷ காலங்கள்லாம் புண்ணிய காலங்கள்லாம் தானங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா. அதனால அந்த காலத்துல அந்த தானங்கள்லாம் பண்ணணும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த தானங்கள்லாம் பண்ணுங்கோ, அன்னதானம் பண்ணுங்கோ, இதெல்லாம் பண்ணி நம்ம இப்போ நிறைய பார்த்துருக்கோம், எல்லாரும் சொல்லுவா இல்லையா. அதனால சரியான காலத்துல அதை சத்பாத்திரத்துல யாருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்தா அது தானத்துக்கு போகும். சரியான அதனால காலத்துல சிறந்தது, அது தானத்துல சிறந்தது. அதனால ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு நம்மிடம் இருக்கும் வரை கொடுக்க வேண்டும். நம்மகிட்ட இருக்கிற வரையும் கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால கொடுக்க நிறைய வரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பெரியவாள்லாம் சொல்லுவா, நீ கொடுத்துட்டே இருந்தா உனக்கு வந்துட்டே இருக்கும்டா சொல்லுவா இல்லையா. அதனால நம்மிடம் இருக்கும் வரை கொடுக்க வேண்டும். கர்ணன் என்ன பண்றான், கர்ணன் கடைசியில எண்ணெய் தேய்ச்சுட்டே இருக்கானா. எண்ணெய் தேய்ச்சுட்டே இருக்கும்போது யாச்சகனாக அந்த அந்தணன் ஒரு யாசிக்கிறான் கர்ணன்ட்ட. இதெல்லாம் நிறைய பார்க்குறோம் நம்மள மகாபாரதத்தில் பார்க்கும்போது. அந்த அந்தணனுக்கு என்ன சாதாரணமாக தானங்கள்லாம் பண்ணும்போது வலக்கையால் தான் பண்ணணும், அதுதான் சாஸ்திரம் இல்லையா. இடது கையால் சொல்லுவாளே, ஆற்றுல ஏதாவது வேலை செஞ்சா கூட என்னடா இடக்கையால் பண்ணுற, இடது கையால் தூக்குற, இடது கையால் வைக்கிற, இடது கையால் கொடுக்காதுன்னு சொல்லுவாள். அதனால அப்படி இருக்கும்போது யாச்சகனாக அந்த அந்தணனுக்கு இடக்கையால் கொடுத்தானாம். ஏன்னா தங்கமயமான பாத்திரத்தை கொடுத்து விட்டானாம். தன் கையில ஒரு தங்க பாத்திரம் இருக்கு, எண்ணெய் தேய்ச்சிருக்கான், யாசிக்கிறான், கேட்டவனே கொடுத்துட்டான். ஏன் கொடுத்தான்னு கேட்டா, மனம் கொடுக்க இசையும் சமயத்தில் கொடுத்தணும். மனசுல சொல்லதான் இந்த மாதிரி அவனை கொடுன்னு சொல்லும் போது கொடுத்துடணும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த இடக்கையிலேருந்து வடக்கையில மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடுமா. அதனால மாறுவதற்கு மனம் மாறிவிடும். அதனால கொடுக்காம இருந்துருவோமோங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தோம்னா கேட்டவன அந்த க்ஷணத்துல கொடுத்துடணும். அதனால நம்மளோட மனசு என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருவோம் கையோட. அதை அடுத்த யோஜனை பண்ணி எங்க வாழ்கிட்ட கேட்டுண்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணா, அதாவது இடது கையிலேருந்து வலது கைக்கு மாறத்துக்குள்ள மனசு மாறிடுமோங்கிற மாதிரி கொடுத்தேங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம நிறைய சஜஷன் எல்லாம் கேட்டுண்டு அவாள்கிட்ட கேட்டுனா நம்ம மனசு நிற்காது. கொடுக்கணுங்கிறது கொடுக்காம போயிடுவோம். அதனால உடனே கொடுக்கணும். அதனால எப்படி இருக்கணும்னு கேட்டா, வாங்குபவன் யாராவது நம்ம கொடுக்கும்போது வாங்குபவன் கொடுத்து போதவில்லை என்று சொல்லாதபடி கொடுக்க வேண்டும். யாருக்காவது கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவள் வாங்கிட்டு போறலேன்னு சொல்லக்கூடாதாம், எனக்கு போரல இது நீ கொடுத்தது போரலேன்னு சொல்லக்கூடாதாம், அப்படி கொடுக்கணும். அப்புறம் வாங்கி கொண்டு செல்பவன் அவன் இந்த சமயம் ஒரு சடங்கை முடிக்க இருந்தது, மற்றொரு சடங்கிற்கு இல்லையே என்று சொல்லாத வகையில் கொடுக்க வேண்டும். என்ன பண்ணா, வாங்கிக்கிறான், அதை வாங்கிட்டு அவனுக்கு போரல,
இன்னொரு காரியம் பண்ணணும், இன்னொரு சடங்கு இருக்கு, ஏதோ ஒரு விசேஷத்துக்கோசரம் வந்து உங்கள்கிட்ட கேட்குறான். அந்த விசேஷத்திற்கு போறலேன்னு சொல்லக்கூடாது, போடுற அளவுக்கு நிறையா கொடுக்கணுமா. அப்புறம் வாங்கி கொண்டு போவார்கள்லாம் இருக்கா இல்லையா, போகும்போது அவனை மற்றொருவரை ஆசிக்க கொடுத்த என் வரையில் தான் அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம வாங்கிட்டு போகிறோம், வாங்கிட்டு போகும்போது ஏற்ற மாதிரி ஒருத்தர் வரார், வந்தோடனே பார்த்து என்ன விசேஷம் என்னன்னு கேட்குறாரு. பார்த்தா வாத்தில் கொடுத்தா அதெல்லாம் கொடுத்தானோடனே எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்டால் அவனுக்கு கொடுக்க முடியாது, எனக்கு மாத்திரம் தான் கொடுத்துருக்கா, அந்த அளவுக்கு தான் எங்கிட்ட இருக்குன்னு அப்படி இல்லாமல் இருக்கணும். தான் வச்சுட்டு மற்றவாளுக்கும் கொடுக்க அளவுக்கு சமர்த்தியாக கொடுக்கணும். உனக்கு கொடுக்க என்னிடம் இல்லை என்று சொல்லாத வகையில் கொடுக்க வேண்டும். அப்படி விசேஷமாக அனுபவம் அங்கே. அப்படி வையத்து வாழ்வீர்கள் நாம் உன்னம்பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி மெய்யிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் நையமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறண்ணி உகந்தேலோரம்பாவா என்று இந்த வையத்து பாசுரத்தை முடிக்கிறார். இதன் உட்பொருள் பார்க்கணும்னா சுவாபதேசம் சொல்லுவான். உட்பொருள்னா முதல் பாசுரத்திலே கீழ்ப்பாசுரத்திலே சரணாகதி செய்ய வேண்டும். முதல் பாசுரத்தில் பார்த்தோம் சரணாகதி செய்ய வேண்டும். யாரை குறித்து யார்கிட்ட சரணாகதி செய்யணும்னா என்பதையும் சந்தோஷம் அடைந்த பகவான் செயலையும் இந்த பாட்டில் நம்ம சரணாகதி பண்ணுறோம். சரணாகதி பண்ணோடனே பகவான் என்ன யார்கிட்ட சரணாகதி பண்ணுறோன்னா பகவான் சீமன் நாராயணனை பரதத்துவங்கிற மாதிரி அந்த எம்பெருமான்கிட்ட நம்ம போய் சரணாகதி பண்ணுறோம். அந்த சரணாகதி பண்ணும்போது அவன் வந்து சந்தோஷப்படுறானாம். நீ வந்து என்னோட பக்தன் வந்து எங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டானே, அதனாலங்கிறதுல பெருமாள் சந்தோஷப்படுறாராம். அந்த சந்தோஷம் அடைந்த பகவானின் செயலையும் அப்படி சந்தோஷம் அடைஞ்சா என்ன பண்ணுவான் பகவான், எப்படி சந்தோஷம் அடைஞ்சோடனே அவன் என்ன பண்ணான், அடுத்தது என்ன பண்ணான், அந்த செயலையும் இந்த பாட்டத்தை இந்த விசேஷமாக இதற்கு அதிகாரி யார் என்பதையும் உணர்த்துகிறாளாம் இந்த பாசுரத்தில். அப்புறம் பகவானிடத்தில் நமக்கு வாழ்க்கை வேண்டும், மற்றொரு தேவதையும் பலனையும் எதிர்பாராமல் இருத்தல். ஏன்னா நம்ம பகவானத்தில் நமக்கு வாழ்க்கை வேண்டும், மற்றொரு தேவதையும் பலனையும் எதிர்பாராமல் இருத்தல். என்ன பெருமாள் ஒருத்தனே அவன் எல்லாத்தையும் கொடுப்பாங்கிறத வச்சுருக்கலாம நம்ம போய் மற்ற தேவதைகள்ட்ட எல்லாம் போய் இதை கேட்டு அதை கேட்டு அங்கே கேட்டு வரிசையாக போய் கேட்டே வரோம் இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். பெருமாள்கிட்ட ஒருத்தனை கேட்டாச்சு என்ன அவனோட அங்கம்தான். ஏன்னா நிறைய அவதாரங்களில் பார்க்கும்போது பெருமாளுக்குள்ள கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கும் பாகவதத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதனால பெருமாளோட கிருஷ்ணாவதாரத்துக்குள்ள அவனோட உடம்புல பார்த்தா சரீரத்தில் பார்த்தா அத்தனை அடங்கியிருக்கு. அவன்கிட்ட போய் நம்ம கேட்டுட்டாலே அது அத்தனையும் போய் அங்கே போய் சேர்றது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், தேவதைகள்லாம் மற்ற தேவதைகள்லாம் இவாழ்கிட்டலாம் போய் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், அதெல்லாம் நவகிரகங்களை போய் சுற்றுறோம், நவகிரகங்கள்கிட்ட போய் கேட்குறோம், ஒன்று தனித்தனியாக போய் கேட்குறோம். அப்படி எல்லாம் இல்லாமல் எதிர்பாராமல் இருத்தல். அப்புறம் பயன் கொடுப்பதும் பயனும் அவனே என்ற எண்ணம். யாரு நமக்கு கொடுக்கக்கூடிய பயனை கொடுக்கறது அவன் தான். அந்த பயன்கிறது அதோட பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டும் அவனே தான். ஏன்னா இது வேறு அது வேறு இல்லாமல் எல்லாமே அவன் தான் அப்படிங்கிறத விசேஷமாக அனுபவிக்கிறாளாம். இந்த வாழ்க்கையை பெற்றவர்கள் பிரபத்திக்கு அதிகாரி. நம்ம எல்லாம் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையெல்லாம் பட்டிருக்கோம், சரணாகதிக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாதுங்கிற நேற்றுக்கு பார்த்தோம். அதனால இவாள்லாம் இப்படி தான் இருக்கணும் சரணாகதி பண்ணுறதுக்கு. ஏன்னா ராமாயணத்தில் நிறைய இடத்துல பார்த்தா நிறைய சரணாகதி தான், சரணாகதி தத்துவம் தான் ராமாயணம். அதனால ஒத்துத்தரா விபீஷணன் போகிறான், என்ன அரக்கர்களாக இருந்தால் கூட சரணாகதி பண்ணால் கடைசியில் ராவண மதம் கடைசியில் இருந்தால் கூட பெருமாள் என்ன சொன்னா, ராவணனை பார்த்து நீ பரவாயில்ல எத்தனை தப்பு பண்ணாலும் பரவாயில்ல எங்கிட்ட நீ சரணாகதி பண்ணிட்டு நான் உன்னை விட்டுறேங்கிறாராம். அதனால சரணாகதி தத்துவம். அதனால இந்த வாழ்க்கை பெற்றவர்கள்லாம் பிரபத்திக்கு அதிகாரி. அவள்லாம் அதிகாரி. இதுக்கு அதிகாரி யாருன்னு கேட்டால் பிரபத்தி வாழ்க்கையில் பெற்றவாள்லாம் பிரபத்திக்கு அதிகாரி. இதைத்தான் இந்த விசேஷமாக இந்த பாசுரத்தை அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அதனால வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் முடிஞ்சு நம்ம அடுத்த பாசுரத்துக்கு இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனாக போகலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஊங்கு பெரும் சென்னல் உடுகையலுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். ஏன்னா பெருமாள் வந்து பார்த்தா மண்ணுலகில பல அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். அந்த அவதாரத்தை நோக்கம் என்னன்னு கேட்டா துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஏன்னா அந்த அவதார நோக்கம் என்னன்னு கேட்டா துஷ்டர்களாம் நிகிரகம் பண்ணணும். அதனால அதாவது நல்ல விஷயங்கள்லாம் சிட்டர்கள்லாம் பரிபாலனம் பண்றது தான். அதனால திருப்பார்கடலை பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தோமோனோ, அதனால நம்மளை ரட்சிக்கணுங்கிறது தான் சிட்ட பரிபாலனம். அதனால ஒவ்வொரு அவதாரமும் பார்த்தா அழகான அவதாரம். பெருமாளோட அவதாரத்தில் பார்த்தா அழகு இல்லாமல் கிடையாது, அழகு சொட்டும் அப்படி. ஏன்னா ஒரு அவதாரம் எடுத்துட்டா
அதனால பார்க்கும்போது மத்ஸ்ய கூர்ம அவதாரங்களில் அந்த அந்த மத்ஸ்ய அவதாரத்தை பார்த்தா அந்த அழகு, வராக அவதாரத்தை பார்த்தா அந்த அழகு, நிசிம்ம அவதாரத்தை பார்த்தா அந்த அழகு, அப்படியே பார்த்தா இங்கே வாமனாவதாரத்தை பேசுகிறாளாம் இந்த பாசுரத்திலே. அதனால ராமாவதாரம் பார்த்தா கிருஷ்ணாவதாரம் பார்த்தா மிகவும் பெரிய அவதாரம். ஏன்னா மற்ற அவதாரம் நிசிம்மாவதாரம் அங்கு அப்பொழுது அவன் மெய்ய தோன்றிய சிங்கப்பிரான்கிறான். அதனால அந்த க்ஷணத்தில் அப்படி ஒரு க்ஷணத்தில் வந்து அந்த அவதாரம் நடக்கிறது. அது மாதிரி வாமனாவதாரம் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கிறது. அதனால் ராமாவதாரமாக இருந்தாலும் சரி கிருஷ்ணாவதாரமாக இருந்தாலும் மிகவும் பெரிய அவதாரம் அந்த ரெண்டு அவதாரம். அதனால ஒவ்வொரு அவதாரத்திலையும் பிராட்டியோட சேர்ந்து அந்த அவதாரம். ஏன்னா ஒரு அவதாரத்தில் பிராட்டி இல்லாமல் அவதாரம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பிராட்டி கூட தான் இருப்பா, பிராட்டி இல்லாமல் அவதாரம் கிடையாது. அவளோட கடாட்சம் இல்லைன்னா இவனோட அவதாரமும் ஏற்படாது. பிராட்டியோட கடாட்சம் ஏற்படலைன்னா அந்த அவதாரம் பூர்த்தி ஆகாதான். ஏன்னா அவதாரம் எடுத்துன்னு போனால் கூட கடைசியில் பிராட்டி அடைவுதான் அங்கே முக்கியம் இல்லையா? அதனால பிராட்டி இல்லாமல் அந்த ஏன்னா அது கடாட்சம் இல்லை என்றான அந்த அவதாரம் பூர்த்தி ஆகாது. அதனால் அப்படி எடுத்த அவதாரங்களில் மிகவும் ஏற்றமாக பேசப்படும் ஒரு அவதாரம் பார்த்தா வாமன திரிவிக்ரம அவதாரம். அப்படி எடுத்த அவதாரங்கள்லாம் பார்த்தா இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் விசேஷமாக அந்த அவதாரத்தை முதல்ல பார்த்தோம், அவதாரிகளை பார்த்தோம் இல்லையா? அந்த தசாவதாரங்களையும் அந்த ஒரு பாசுரத்திலையும் கொண்டு வரார். 30 பாசுரத்துக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ஓங்கி உலகளந்த பாசுரம் திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசுகிறாளாம் ஆண்டாளங்க. அந்த நிறைய ஆழ்வார்கள் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த வாமனாவதாரம் திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசுகிற ஆழ்வார்கள்லாம். அதனால இங்கே ஆண்டாளம் என்னன்னா இந்த திரிவிக்ரமாவதாரத்தை பற்றி விசேஷமாக அனுபவம் பண்ணுறார். ஏன்னா இதுக்கு ஒரு நாள் போராது, மேபி நாளைக்கும் கண்டினியூ ஆகும். திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லணும்னா வாமனாவதாரத்தை சொல்லணும், ரொம்ப விசேஷமாக சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமல் போக முடியாது, தாண்ட முடியாது. அதனால அதோட இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் பார்த்துட்டு நாளைக்கு விசேஷமாக அதை அனுபவிக்கலாம். இந்த ராமாவதாரத்தை தவிர எந்த அவதாரத்தையும் பேசாத வால்மீகி என்ன பண்றாராம், ராமாவதாரத்தை தவிர வேற பேசியிருக்க மாட்டார். வால்மீகி என்ன பண்றார், ராமன் தான். அதனால மகரிஷியையும் வாமனாவதார எழில் அழகு அவன் அந்த மகரிஷியோட பார்த்தா வாமனாவதாரத்தை பேசுறாராம் அவர். வால்மீகி மகரிஷி என்ன பண்றான்னு கேட்டா அந்த அழகை பார்த்து வாமனாவதாரத்தை பற்றியும் பேச வைத்துதான் அப்படி பேசுறாராம். விஸ்வாமித்திரர் என்ன பண்றார், ராமனையும் லக்ஷ்மணையும் அழைத்து செல்லும் வேளையில வாமனாவதார சரித்திரத்தை சொல்ல ராமனையும் லக்ஷ்மணையும் அழைச்சின்னு போறார். எங்க தசரதன் அழைச்சின்னு போய் அங்கே அடுத்து சீதா கல்யாணம் நடக்கிறது இல்லையா, காட்டில் போயின்னு இருக்கார். அந்த தாட்டகா வதங்கள்லாம் நடக்கும்போது அந்த காட்டில் அப்படியே அழிச்சுன்னு போறாரு இல்லையா, குழந்தைகளை அழிச்சுன்னு போகும்போது அவளுக்கெல்லாம் போகிற வழியெல்லாம் சில பேரெல்லாம் போகும்போது கதையெல்லாம் சொல்லிட்டு போவா, போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா. அந்த ரொம்ப பாத யாத்திரையெல்லாம் போவா. ஏன்னா திருக்குழந்தை ஆண்டவெல்லாம் இருக்கும்போது நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத யாத்திரையெல்லாம் போயிருந்தா அவர் ஃபுல்லாகவே கடைசி காலங்கள் வரைக்கும், அவர் இருந்த காலங்கள் வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து சன்னியாசாசிரமம் வந்ததுலேருந்து அவர் எங்கே வாகனத்தில் ஏறினதில்லை. அப்படி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் நடையாக தான் ஹிமாச்சலம் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் பத்ரிகாசிரமம் இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் நடந்து தான் போவார், பாத யாத்திரை தான் போவார். அவளோட கூட போட சிஷ்யர்கள்லாம் போயிட்டே இருப்பாங்க. சிஷ்யர்கள்லாம் போயிட்டே இருக்கும்போது அவளோட வெறுமை சாதாரணமாக போக மாட்டார், அவர் ஃபாஸ்ட்டாக தான் நடப்பார், கூட ஃபாஸ்ட்டாக தான் நடந்து போகணும். அப்படி போகும்போது அங்கே கதைகள்லாம் சொல்லின்னு போவாராம். அதனால அங்கே வந்து நிறையா விசேஷமான அவர்களோட அனுபவங்கள்லாம் கதைகள்லாம் சொல்லின்னு போவார். அதனால விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறார், ராமனையும் லக்ஷ்மணையும் அழைத்து செல்லும் வேளையில் வாமனாவதார சரித்திரத்தை அங்கே விசேஷமாக சொல்கிறாராம். ஏன்னா அந்த ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் வாமனாவதார, ஏன்னா அவருக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ கிருஷ்ணாவதாரத்தை சொல்லலை, கிருஷ்ணனோட கதைகள்லாம் ராமனோட கதைகள்லாம் சொல்லி, ஏன்னா யசோதைக்கு தெரியும் அவன் யாருன்னு தெரியும், இருந்தாலும் விஸ்வாமித்திரருக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த வாமனாவதார கதையெல்லாம் பற்றி அனுபவம் ஆறுதாங்க. அதனால அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அவதாரம் வாமனாவதாரம், வாமன திரிவிக்ரம அவதாரம். அதனால நேற்றுக்கு பார்த்தோம். அதனால விசேஷமாக அந்த வையத்து வாழ்வியல் பாசம் இன்னைக்கு கண்டினியூ பண்ணி முடித்தோம் இல்லையா அந்த பாசுரம். அடுத்தது ஓங்கி உலகளந்த உத்தமன் இங்கே ஆரம்பிக்கிறோம். அவனோட தலைப்பை பார்த்தா ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் சொல்ல. ஓங்கி உலகளந்தவன் சாதாரண மனுஷன் இல்லை, ஓங்கி உலகளந்தால் என்ன அவன் பெருமை என்ன, அவன் உத்தமன். ஏன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யமாறன் நீ உகந்தேலோரும்பாவா சொல்ல இல்லையா. ஐயமும் பிச்சைன்னா அப்படி எதுக்கோசரம் பண்ணான்னு கேட்டால் திருப்பாவையில் ஆண்டாளவும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. அதனால இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு ஆரம்பிக்கிறாளாம். அப்படிப்பட்ட உத்தமன் யாரு, உத்தமன்கிறதுக்கு யார் உத்தமன் கேட்டால் உத் என்பது பகவானோட ஒரு பெயர். அதனால சர்வ பாவங்களிலிருந்தும் விடுபட்டவன் அவன். யாருன்னு உத்தமன் யாருன்னு கேட்டால் அவனுக்கு பாவங்கள்லாம் கிடையாது, எல்லாத்துலேருந்து விடுபட்டவன் அவன். அதனால பகவத் அனுகிரகத்தால் பக்தி பிரபத்தி இவர்களை செய்து பாவங்களிலிருந்து விடுபட்ட முக்தனுக்கு உத் என்ற பெயரும் உண்டு. ஏன்னா பகவானோட அனுகிரகத்தினால பக்தி பிரபத்தி இதெல்லாம் பண்ணி
இவெல்லாம் செஞ்ச பாவங்கள்லேருந்து யாரெல்லாம் விடுபட்டு இருக்காளோ அந்த முக்தங்கிறத நம்மளாம் அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் யாரெல்லாம் நம்மளாம் அதிலேருந்து விடுபட்டு பகவானோட பிரபத்தி பண்ணி அவனோட விஷயங்கள்லாம் நம்ம வந்து நிறையா பக்தி பண்ணி அதுலேருந்து அதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும் சொல்லியிருக்கா இல்லையா, இதெல்லாம் பண்ணால் நீ சரணாகதி பண்ணால் உன்னோட பாவங்கள்லாம் விலகி போகும், பக்தி பண்ணால் பாவங்கள்லாம் விலகி போகும் சொல்லியிருக்கா இல்லையா. அதனால இதெல்லாம் பண்ணவ யாருன்னு கேட்டால் இதெல்லாம் இதிலேருந்து விடுபட்டவாளுக்கு உத்தென்று பெயராம். அதனால அவள் உத்தமனாகிறார்கள். அதனால நித்தியர்கள்லாம் பார்த்தா உத்தர்கள், பகவான் வந்து உத்தமன், ஆகவே அவன் புருஷோத்தமன் ஆகிறான். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன். அப்போதான் நமது கோரிக்கைகள்லாம் எதிர்பாராமல் உபகரிப்பவன் உத்தமன். நம்ம முதல்ல பார்த்தோம், பாசுரத்தில் பார்த்தோம், நம்ம கோரிக்கைகள்லாம் நம்ம எதிர்பாராம நம்ம உபகரிப்பவன். அதை ஒருத்தர் எதிர்பார்த்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அப்படி உபகரிப்பவன் பார்த்தா உத்தமன். ஆக நமக்கு மழையை அவனையும் தருவான். அதனால அந்த மழையெல்லாம் பெய்யறது இல்லையா, அதனால நம்ம எதிர்பார்த்து மழை பெய்யுங்கிறத எதிர்பார்க்காம திடீர்னு மழை பெய்யறது இல்லையா. ஆக நமக்கு மழையை அவனையும் தருவான் என்று எண்ணி திருவிக்கிரமாவதாரம் பேசப்படுகிறது. என்று விசேஷமாக திருவிக்கிரமாவதாரம், வாமனாவதாரத்தில் திருவிக்கிரமாவதாரம் பேசப்படுகிறது. அவன்தானே திருவிக்கிரமாக என்ன பண்றான், கங்கா ஜலத்தை உண்டு பண்ணினான். திருவிக்கிரமாவதாரம் எடுத்தான். இன்னைக்கு கங்கையில ஜலம் ஓடுறது, கங்கா ஜலம் ஓடுறதுன்னு அதுக்கு காரணம் கேட்டால் திருவிக்கிரமாவதாரம். வாமனாவதாரம் முடிஞ்சு திருவிக்கிரமாவதாரம் பார்த்தா அந்த மூணு அடி அளக்கும் போது அந்த திருவிக்கிரமா பின்னாடி பார்ப்போம் எப்படி கங்கை உண்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி திருவிக்கிரமாவதாரம் பண்ணானா. அதனால கங்கை உண்டாச்சு. அதனால இந்த வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் இதெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது. பெருமாளுக்கு பார்த்தா எல்லாரும் இவன் வேண்டியவன். அவன் நிறைய சொல்றோம் இல்லையா, இவன் பார்த்தா இவன் இவ்வளவு விஷயங்கள்லாம் பண்றான், தப்பு பண்றான், அதனால இந்த சுரண்டெல்லாம் பண்றான், நிறைய பார்க்குறோம், நிறைய ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு இல்லையா. இவாளுக்கும் வந்து பெருமாள் அனுகிரகம் பண்றான்னு அவனுக்கு அதெல்லாம் கிடையாது, அவனுக்கு தெரியும். அதனால வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அதெல்லாம் பாகுபாடெல்லாம் கிடையாது. சமஸ்த சேதனர்களையும் தன் திருவடியில அனுகிரகித்தல், அதுதான் அவன் அப்படிப்பட்டவன் உத்தமன். ஏன்னா அவன் தான் உத்தமன். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பாகுபாடெல்லாம் இல்லாது எல்லாரையும் காப்பாற்றணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்றோம் இல்லையா. அதனால எல்லாரையும் அனுகிரகக்கூடிய எம்பெருமானவன் பெருமான். அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே போதும், நமக்கு பகைவர்கள் சுகிருதுகள் என்ற பாகுபாடு இல்லாமல் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அதனால பகைவர்கள் யாரு அதெல்லாம் கிடையாம எல்லா இடங்களிலும் மழை முதலியவற்றை கொடுக்கிறான். இந்த மழை பெய்யறது, மழை பெஞ்சோடனே இவன் நல்லவன், அதனால இவன் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கான், இவன் பாவம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பிரிச்செல்லாம் கொடுக்கறதில்ல. எல்லாருக்கும் மழை பெய்யறது. அதனால நல்லார் ஒருவர் விளையாட அவருக்கு எல்லாரும் பெய்யும் மழைன்னு சொல்றா இல்லையா. அதனால அங்க யாரும் எல்லாரும் அவளுக்கு அந்த பாகுபாடெல்லாம் கிடையாதாம். அப்படி மழையெல்லாம் பிரிச்சு பண்றதில்லை. அதனால பகவான் என்ன பண்றான், அதனால எல்லா இடத்துலையும் மழையெல்லாம் பொழியறது இல்லையா. அந்த மாதிரி கேட்காமலே கொடுக்கக்கூடியவன் உத்தமன். அப்புறம் அவனை இங்க வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆரம்பிக்கிறாள். ஆண்டாள் ஆரம்பிக்கும் போது ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படி பகவானை பார்த்து பாடும்போது உத்தமன்கிறதுக்கு டெஃபினேஷன் எல்லாம் கொடுக்குறான். அப்புறம் பிறரை கஷ்டப்படுத்தி தான் மட்டும் வாழ நினைப்பவன் தாழ்ந்தவன். சில பேர் மற்றவாழை கஷ்டப்படுத்தி தான் பொருள் சேர்ப்பான். அப்படி இருக்கிறவாள்லாம் வந்து தாழ்ந்தவர்கள், உத்தமன் கிடையாது. அதனால தானும் வாழ வேண்டும், நம்மளும் வாழணும், பிறரும் வாழ வேண்டும் என்பது சொல்லக்கூடியது மத்தியமம். நம்மள அந்த நிறைய பார்க்குறோம். அதனால இந்த நிறைய ஊழல்கள்லாம் பண்றவாள் என்ன பண்ணுவான் சொல்லுவாள் இல்லையா, அவள்லாம் வந்து தானும் எடுத்துப்பா, மற்றவாளை கொஞ்சம் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அந்த காரியத்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவா இல்லையா. அதனால தானும் வாழ வேண்டும் பிறரும் வாழ வேண்டும் என்று சொல்றது அது வந்து மத்தியமம். நடுநிலையில் இருப்பவர்கள் அவள்லாம். அப்புறம் தான் துயரத்தை ஏற்றுக்கொண்டாவது மற்றவர்களுக்கு துயரத்தை துடைப்பவன் வாழ வைப்பவன் தான் உத்தமன். தான் கட்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதனால மற்றவா நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பவன் தான் உத்தமம். அது இங்கதான் பண்றாங்க. பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி இங்க என்ன பண்றான், மகாபலியிடம் பிக்ஷை கேட்கிறான். ஏன்னா மகாபலிட்ட இவன் பெருமாள், அதனால இவன் எப்படி வாசுதேவன், அதனால அவன் போய் என்ன பரவாயில்ல தான் தாழ்ந்து நின்று பிச்சை கேட்கிறான் சொல்லுவா இல்லையா. யார்கிட்டயா போய் ஒரு யாஜகம் போய் கேட்டு பாரு, அதோட கட்டம் உனக்கு தெரியும் சொல்லுவா. அதனால அப்ப என்ன தாழ்ந்து போய் நம்ம கேட்கிறோம். அதனால எனக்கு இல்லை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்கறது ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு செயல் அது. அதனால அந்த ஐயமும் பிச்சை கேட்கறதுங்கிறது அதுதான் சொல்லுவா. அதனால இங்க மகாபலிகிட்ட போய் அவன் வந்து பிக்ஷை கேட்கிறானா, என்ன கேட்கிறான், யாசித்து கேட்கிறான். அதனால எதுக்கோசரம் கேட்கிறான்னு கேட்டா இந்திரனோட சொத்துக்கள்லாம் மீட்டு தருகிறான். இந்திரன் சொத்துக்கள்லாம் மீட்டு தருகிறான். அதனால அவன் வந்து இந்திரன் வந்து சொத்தெல்லாம் மகாபலி எடுத்துன்னு போயிட்டான் இல்லையா. அதனால அவன்கிட்ட இந்திரனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கோசரம் தான் தாழ்ந்து தான் கஷ்டப்பட்டாவது மற்றவர்களுக்கு உதவுங்கிற மாதிரி இங்க இந்திரனுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டாவது யாசிக்கிறானாம். அப்படிப்பட்டவன் அவன் உத்தமன். யாசித்தல் என்பது அவ்வளவு கஷ்டமான காரியம். சாதாரணமா ஒரு தன்னை வந்து கஷ்டப்படுத்தி இறங்கி வந்து யாசிக்குவது நம்ம சாதாரணமா செய்ய மாட்டோம்.
அந்த சாதாரண யார்கிட்ட போய் யாதகம் கேட்டுவான்னு இப்போ சாதாரண ஒரு டொனேஷன் கேட்கணும்னா கூட கொஞ்சம் யோஜனை பண்ணி தான் கேட்போம். அதாவது பெருமாளுக்குன்னு பகவானுக்குன்னு போய் கோயிலுக்கோசரம் டொனேஷன்லாம் கேட்குறோம். இருந்தால் கூட அவள்கிட்ட போய் கேட்டால் நம்மளை எப்படி தப்பாக நினச்சிப்பாளோ அவள் நினைப்பாளோ அப்படிங்கிறது ஒரு நமக்குள்ள மனசுக்குள்ள ஒரு இதையோடு தான் கேட்போம். அப்படி இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், பகவான் என்ன பண்ணுறான், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவன் வந்து இந்திரனுக்கு தன்னோட சொத்தெல்லாம் மீட்டு தரணும். ஏன்னா அந்த அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் இல்லையா, அதனால அப்படி யாசித்தல் என்பது அவ்வளவு கட்டமான காரியம். அதனால தன்னை கட்டப்படுத்தி இறங்கி தான் யாசிக்கிறான் எம்பெருமான், அவன்தான் உத்தமன். இங்கு பார்த்தா இந்த இடத்துல பலி பிறருடைய பொருள் எல்லாம் என்ன பண்றான், அபகரித்து வேள்வி செய்தானோ அவ்வாறு நாமும் பகவானின் பொருளான பலி என்ன பண்றான், மகாபலி என்ன பண்ணான், மற்றவா பொருள்லாம் அபகரித்து வேள்வி செய்தான், யஜ்யங்கள்லாம் பண்ணான். அதனால நம்ம என்ன பண்றோம், பகவானின் பொருளான நாம் ஆத்மா என்பதை அபகரித்திருக்கிறோம். அதனால சரணாகதி என்றும் நம்ம என்ன பண்றோம், பகவானோட பொருள் நம்ம அபகாரம் பண்ணியிருக்கோம். அதனால அதுலேருந்து வெளியில போகணுங்கிறதுக்கோசரம் சரணாகதி என்ற யாகத்தை நாமும் செய்தால் பகவான் நேராக சேவை சாதிப்பான். அதனால்தான் பார்த்தா அவன் மகாபலிக்கு சேவை சாதிக்கிறான் இல்லையா, அதனால பார்த்தா சேவை சாதிக்கும் போது எப்படி பெருமாள் முன்னாடி நிற்கிற மகாபலிக்கு அந்த திருவிக்ரம அவதாரத்தில் வாமனனாக இருக்கும்போது தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் திருவிக்ரம அவதாரம் வந்தபோது பின்னாடி அந்த அழகை பார்க்க போகிறோம். திருவிக்ரம அவதாரம் இருக்கும்போது அவன் அப்படி பார்த்து மகாபலியை பார்த்து அப்படி ஸ்டன்னாயிடுறான். இப்படிப்பட்ட ஒரு அவதாரம் எடுத்து உயர 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 போயின்னு இருக்கான் இல்லையா, அப்படி பகவான் நேராக அவனுக்கு சேவை சாதிக்கான். ஏன்னு கேட்டால் அவன் என்ன பண்ணான், அதனால அந்த மாதிரி ஆத்மாங்கிற பொருளை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அபகரித்திருக்கிறோம். நம்ம அதுலேருந்து விடுபட்டணுன்னா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணோம். சரணாகதி பண்ணோன்னா அந்த யாகத்தை நம்ம செஞ்சோன்னா பகவான் நேராக நமக்கு சேவை சாதிப்பான்ங்கிறது அப்படி உத்தமமான விஷயமாக இங்கே ஆரம்பமாகிறது. எம்பெருமானுடைய அவதாரங்களை பார்த்தா திருவிக்ரமாவதாரம் உயர்ந்து பேசப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா துஷ்ட நிகிரகம், மற்ற அவதாரங்கள் எல்லா அவதாரங்களும் பார்த்தா துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுறதுதான். அதனால அழித்தல், துஷ்ட நிகிரகம்னா அழித்தல். இந்த துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து சாதுக்களை ரட்சித்தல் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால இங்கே அசுரனான பலியின் சிரசில் தன்னோட தலையை வைத்து பாதாள லோகத்தை அனுப்புறான். அவனை நிகிரகம் பண்ணதில்லை, அதனால அவனுக்கு காவல்காரனாக இருக்கானாம். அதனால பலியை என்ன பண்ணான், தன்னோட 3வது அடி கேட்டவுடனே பலி சிரசை கொடுக்குறான் இல்லையா, சிரசை கொடுத்தவுடனே தன்னோட பாதத்தினாலே திருவடியினாலே அவனோட பாதாள லோகத்துக்கு அனுப்புறானாம். பாதாள லோகத்தை அனுப்பி அங்கே போய் அந்த பாகவத கதைகள்லாம் இருக்கு, அவனுக்கு காவல்காரனாக இருக்கானாம். அதனால பலியோட அகந்தையை தான் அழிச்சானே தவிர அவனை அழிக்கலை. அதனால தான் பார்த்தா இந்த அவதாரம் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு அவதாரம், அது திருவிக்ரம அவதாரம். அதனால ஸ்ரீமத் பாகவதத்தில் 18வது அத்தியாயத்தில் வாமன திருவிக்ரமாவதாரம் மிகவும் விசேஷமாக விரிவாக பேசுகிறார் சுகபிரம்மம். இதை அதை வாமனாவதாரம் எல்லோருக்கும் தெரிஞ்ச அவதாரம் தான். இது வாமனாவதாரம் தெரியாதவளே இருப்பாளா, எல்லாருக்கும் தெரிஞ்சு இது இருந்தாலும் முக்கியமான அனுபவம் வாமன திருவிக்ரம அவதாரம். அதே போல எல்லா ஆழ்வார்களும் பார்த்தா வாமனாவதாரத்தை உகப்பா பேசுகிற, வாமனாவதாரத்தை பேசாத ஆழ்வார்களே கிடையாது. திருப்பாணாழ்வார் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்த அண்டமுரன் ஆரம்பிக்கிறார். அப்புறம் திருமங்க என்ன ஒரு லைன் சொல்லிட்டு போகிற ஆழ்வார்கள் என்னெல்லாம் இப்படி அனுபவம் பார்த்து ஒரு லைன் சொல்லிட்டு மேலே போகலாம். திருமங்கை ஆழ்வார் பார்த்தா நிறைய அனுபவம். திருமங்கை ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திவ்யதேசத்து எம்பெருமான பார்க்கும்போது அந்த அவதார ஞாபகத்து வந்துடும் அவருக்கு. வாமனாவதாரம் வந்துடும், நிசிம்ம அவதாரம் வந்துடும், கிருஷ்ணாவதாரம் வந்துடும், அத்தனை அவதாரங்களும் அங்கே ஞாபகம் வருமா. அதனால பார்த்தா அருமாநிலம் மண்டளப்பான் குரலாய் அப்படின்னு ஒரு வரியில ஒரு பாசுரத்தை சொல்றார். பெரியாழ்வார் பார்த்தா மாவலி வேள்வியில் மானுரவாய் சென்று மூவடி தாவென்று இறந்த எம் மண்ணினை ஓரடியிட்டு 2ஆம் அடி தண்ணிலே தாவடியிட்டானால் இன்று முற்றம் தரணி அளந்தானால் இன்று முற்றம். எப்படி பெரியாழ்வாரோட அனுபவம் அப்படி விசேஷமாக ஒரு ஆழ்வார்களும் பார்த்தா நிறைய சொல்லிட்டு போகலாம். அத்தனை ஆழ்வார்களும் அந்த பெருமாளை பற்றி வாமனாவதார திருவிக்ரமாவதாரத்தை பற்றி பேசாமலே இல்லை. அதனால இதோட மேலே மகாபலியோட விஷயங்கள், திருவிக்ரமாவதாரம், வாமனாவதாரத்தெல்லாம் நாளைக்கு விசேஷமாக நம்ம அனுபவிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு நாள் போராது, நாளைக்கு முடிஞ்சு நாளைக்கு கூட கண்டினியூ ஆனாலும் ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அவதாரம் அது. அந்த ஓங்கி உலக அளந்த பாசுரத்தில் முதல் உத்தமன் மாத்திரம்தான் நம்ம பார்த்துருக்கோம். உத்தமன்கிறது யாரு, ஓங்கி உலக அளந்த, அடுத்த உத்தமன் பெயர் பாடி, அப்படி ஓங்கி உலக அளந்த திருவிக்ரமாவதாரம். அப்புறம் மேற்கொண்டு அந்த பாசுரத்தை அனுபவிக்கணும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி, அப்படிப்பட்ட உத்தமனா. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்ல 5 பாசுரத்தை சொல்லாத யாரை குறித்து நம்ம இந்த விரதங்கள்லாம் இருக்கணும், அந்த விரதத்துக்கு அதிகாரி யாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லி முதல் பாசுரத்தில் அனுபவிக்கிறாள். 2வது பாசுரத்திலே வையத்து வாழ்வீர்கள், நம்ம இந்த விரதத்துக்கு
நம்ம என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது 2வது பாசுரத்தில் சொல்லி அப்படிப்பட்ட அந்த உத்தமன் யாருன்னு கேட்டால் அவனை குறித்து நாம் விரதம் இருக்க வேண்டுங்கிறதுக்கோசரம் இந்த 3வது பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் பகவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சன்னல் ஊடுகையல்வள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பதுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவா என்று முடிக்கின்றாள் இந்த பாசுரத்தில். அதனால நம்ம மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகஸ்தாம் தனபரணமிதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவனிகிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதாம் விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கேகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.